Hello friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம், ஆம்லெட் கறி. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஆம்லெட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 எக் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் இஷ்டத்துக்கு எந்த வேரியேஷன் வேணாலும் கொடுத்து நீங்கள் ஆம்லெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே உப்பும் பெப்பரும் சேர்த்துட்டு இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எக் நல்ல பீட் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக்கையும் அதோட சேர்த்து ஒரு ஆம்லெட் பண்ணிக்க போகிறோம். நான் மூடி வச்சு கொஞ்சம் குக் பண்ணுறேன். எக் வந்து 3 எக் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ திருப்பி போட்டாச்சு. நம்ம ஆம்லெட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஒரு பேச்சுலர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஹாஸ்டலர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இப்போ எக்கை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இந்த கட் பண்ண பீசஸை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே பேனில் மறுபடியும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கூடவே ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இதோட வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் குக் ஆகிடுச்சு. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி முட்டை ஆம்லெட்டில் உப்பு சேர்த்துருக்குறோம். ஸோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை லைட்டாக வதக்கிட்டு அப்புறமா மசாலா பொடிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், கூடவே கரம் மசாலா இது தான் சேர்க்க போகிறேன். இது இப்போ சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மறுபடியும் இதை வதக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டை ஆம்லெட் இதில் சேர்க்குறப்ப அந்த முட்டை ஆம்லெட் நல்லா ஊறி சூப்பராக வரும். தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆம்லெட்டை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா முட்டை ஆம்லெட் பிரிந்து வந்துடும். இப்போ நம்ம குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆம்லெட் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, அப்புறமா தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே லேசியாக இருக்கிற நாளில் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கைத்துணையாக இருக்கும். ஏன்னா ஈஸியாக பண்ணிடலாங்கிறதுனால, மோரோவர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எக் பீசஸ் எல்லாம் நான் ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. ஸோ அந்த கிரேவி ஃபுல்லாக முட்டையில் நல்லா பிடிச்சு ஊறி வரும். இப்போ கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆகுது. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எக் ஆம்லெட் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. கடைசியாக தேவையான அளவுக்கு கொத்தமல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா காரத்துக்கு பெப்பரும் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு தடவை கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம ஆம்லெட் கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் எப்போவும் ஹவுஸ் டு ஹோமை சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.